ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. கடந்த 2 நாட்களாக நாம் பக்தி சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல பிரகலாதனுடைய பக்தி, நாரதுடைய பக்தியெல்லாம் பார்த்தோம். அப்புறம் திரேதாயுகத்தில் ஆஞ்சநேயருடைய பக்தி எப்படி இருந்தது, லக்ஷ்மணனுடைய பக்தி எப்பேற்பட்டது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு துவாபரயுகத்திலே பீமன் எப்படியெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. பாரத போர்லாம் முடிஞ்சு எல்லாம் அவங்கவுங்க அரசாங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டவர்கள்லாம் விசிராந்தையா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் பாண்டவர்களை தேடிக்கொண்டு வருகிறார். அவர் அரண்மனையில் தேடி பார்த்தா பீமனை காணும். அர்ஜுனன் தான் எதிரில் கண்ணில் பட்டார். கிருஷ்ணர் பார்த்துட்டு, கிருஷ்ணா வாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. இருக்கட்டும், பீமன் எங்கன்னு கேட்கிறாரு. அர்ஜுனன் ரொம்ப கிண்டலா ஏளனமா சொல்றாரு, அர்ஜுனனா இந்த பீமனா அவன் சமைக்கட்டில் இருப்பான், வண்டியே சாப்பிடுவான், அப்புறம் எங்க ஒரு மூலை உருண்டு கிடப்பான். அதோட அவனுக்கு என்ன வேலை, நேரத்துக்கு நல்ல வண்டியே சாப்பிட வேண்டியது, எங்க ஒரு மூலையில் படுத்துக்க வேண்டியது, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற என்ன வேலை பீமனுக்குன்னு சொல்லி அவருக்கு கிண்டலா சொல்றாரு. கிருஷ்ணருக்கு தெரியும் பீமன் என்ன செய்யறான்னு. ஆனா அர்ஜுனனுக்கு அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நான் இந்திரலோகம் வரலும் போலான்னு இருக்கேன், நீ என் கூட ஹெல்ப்புக்கு கூட வரையா, துணைக்கு வரையான்னு கேட்கிறாரு. சரி கிருஷ்ணா நான் கண்டிப்பா வரேன்ட்டு ஒன்னு அர்ஜுனன் கூட புறப்படுறாரு. இந்த பூலோகத்தினுடைய எல்லை தாண்டி போன உடனே பார்த்தா போற வழியில மலைமலையா புஷ்பங்கள் விழுது. கிருஷ்ணர் மேல, கிருஷ்ணருடைய ரதத்து மேல எல்லாம் மலைமலையா புஷ்பங்கள் விழுது. அதுக்கு அப்பாலும் விழுந்து கொண்டிருக்கிறது. அதை யாரோ அங்க இருக்கவங்க எல்லாம் கிளீனிங் பண்ணிட்டே இருக்காங்க, எல்லாம் கிளியர் பண்றாங்க. ஆனா புஷ்பம் மலைமலையா விழுது. ஒரு மலைமலையா புஷ்பங்கள் விழுது. அத்தனையும் அவங்க கிளீன் பண்ணிருக்காங்க. கை ஓஞ்சு போச்சு, அவங்களுக்கு முடியல அவங்கனால. அர்ஜுன் பார்த்தான், இது என்ன இவ்வளவு புஷ்பங்கள் எங்கிருந்து விழுகுது, யார் இந்த புஷ்பமாலைகள் எல்லாம் போடுறாங்கன்னு கேட்கிறாரு. கிருஷ்ணர் தெரியல, எனக்கு தெரியல, நீயே அவங்கள போய் கேட்டு வாயன்னு சொல்லி கிருஷ்ணர் அவங்ககிட்ட அனுப்புறாரு. அர்ஜுனா அங்க அந்த கிளியர் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த ஸ்டாஃப்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த புஷ்பங்கள் எங்கிருந்து விழுகின்றன, யாரு இதெல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அங்க இருக்கவங்க சொல்றாங்க, பூலோகத்துல யாரோ பீமசேன மகாராஜாவா ஒரு சுவாமிக்கு மானச பூஜை பண்றாரு. அது பூஜை பண்ணும்போது மலைமலையா கையில மலைமலையா புஷ்பங்களை எடுத்துக்கொள்ளி அர்ச்சனை பண்றாரு. அப்படி அவர் மானசீக மனசுக்குள்ள அவர் பண்ற பூஜைக்குண்டான புஷ்பங்கள் தான் இதெல்லாம் கிளியர் பண்ணி எங்களால மாளல, இவ்வளவு பேர் நாங்க கிளியர் பண்ணோம், ஆனா புஷ்பம் மலைமலையா விழுந்தா நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு சொல்றாங்க. அப்பதான் அர்ஜுனன் புரியுது, பீமன் சும்மா படுத்திட்டு இருக்கல, மானச பூஜை சதா சர்வகாலம் மானச பூஜை செய்து கொண்டிருந்தார். வைத்தியரோட அம்சம் அல்லவா, சதா சர்வகாலம் இறைவனை மனசுக்குள்ளே பூஜை பண்ணிட்டு மலைமலையா புஷ்பங்கள் எடுத்து அள்ளி அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தார். வெளியில ஆனா யாருக்கும் தெரியாது. இது ஒரு விதமான பக்தி. இன்னொரு பக்தி பாத்தீங்கன்னா தைரியம் நிறைந்த பக்தி. துவாபரயத்தில் பாகலிக ராஜா யாரு, பிரகலாதனுடைய அவதாரம். பிரகலாதனே மீண்டும் பாகலிக ராஜா அவதாரம் பண்றார் திரேதாயுகத்தில். பாரத போர் நடக்க இருக்கிறது. அதுக்குண்டான ஆயத்தங்கள் 2 பக்கம், பாண்டவர்கள் பக்கம் கௌரவ பக்கம் நடந்துட்டு இருக்கு. அரசாங்க தர்ம பிரகாரம் பாகலிக ராஜா துரியோதனன் பக்கமாக நின்று போர் புரிய வேண்டும். பாகலிக ராஜா இஷ்டம் இல்லை. கிருஷ்ணனுக்கும் பாண்டவர்களுக்கு எதிராக அவர் போர் புரியுது, அவருக்கு இஷ்டப்படலை. ஆனா ராஜ தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அது பிரகாரம் துரியோதனன் பக்கம் நிற்க வேண்டிய கட்டாயம். இந்த சந்தர்ப்பத்திலே கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பாகலிக ராஜா இருக்கு நாட்டுக்கு நான் வரப்போறேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு. பாகலிக ராஜா கிருஷ்ணனோட அத்தியந்தமான பக்தர். கிருஷ்ணர் வந்தா சந்தோஷம், அவர் வரவேற்பு எல்லாம் ராஜ உச்சாரங்கள் பண்ணி ஒரு நல்ல மரியாதை பண்ண அனுப்பணும் ஆசைப்படுறாரு. ஆனா துரியோதனன் தெரிஞ்சேன்னு வச்சுங்களேன், துரியோதனன் ரொம்ப கோவப்படுவான், அவனோட கோபத்துக்கு ஆளாக வேண்டிடும். துரியோதனன் கோபம் தான் என்ன வேணா பண்ணுவான். ஆனாலும் துரியோதனுக்காக பயப்படாமல் பாகலிக ராஜா கிருஷ்ணர் நீங்க வாங்க, நான் உங்களுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாரு.
கிருஷ்ணர் வந்தவுடனே தங்கத்தேரிலே அமர்த்தி நகர்வலம் வர செய்தார் பாகலிக ராஜா. இது துரியோதன் தெரிஞ்சா துரியோதன் இவர் கூட சண்டை போடலாம், என்ன வேணா பண்ணலாம். நான் பாகலிக ராஜா அதை பற்றியால கவலைப்படலை. கிருஷ்ணர் என்னுடைய உபாசனா தெய்வம், அவர் வரும்போது அவருக்கு மரியாதை செய்யாம நான் யாரும் செய்ய போனேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பகவானுக்கு நான் செய்யறேன்னு சொல்லி கிருஷ்ணரை தங்கத்தேரில் அமரச் செய்து நகர்வலம் வர செய்தார் பாகலிக ராஜா. கிருஷ்ணர் அவர்கள் வச்ச டெஸ்ட் தான் வைங்களேன். அப்போ கிருஷ்ணர் இவர் இதெல்லாம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் இவருக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். துரியோதனுக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம என்னை நீங்கள் தங்கத்தேரில் அமர்த்தி நகர்வலம் வர செய்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு வரமும் கொடுக்கிறேன். கலியுகத்திலே நீங்கள் மீண்டும் பிறக்கும் போது ஒரு அவதாரத்திலே உங்களுக்கு தினமும் ரதோத்சவம் நடக்கும். தங்கத்தேரிலே நீங்கள் தினமும் பவனி வருவீர்கள். இது பகவான் கொடுத்த ஆசீர்வாதம் பாகலிக ராஜா. அந்த பாகலிக ராஜா தான் கலியுகத்திலே முதல்ல வியாசராஜா பிறந்து மீண்டும் கலியுகத்திலே ராகவேந்திரா அவதாரம் பண்றார். ராகவேந்தருக்கு நித்தியமும் தங்கரதத்திலே ரதோத்சவம் நடக்கிறது. எந்த ஒரு சன்னியாசிக்கும் இப்படி நடக்கிறதே கிடையாது. தெய்வங்கள் திருப்பதியில் நடக்கலாம், அது தெய்வம். ஆனா யத்தீஸ்வரர் சன்னியாசி, சன்னியாசிக்கு தினமும் தங்கத்தேரிலே உலா வருகிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு விஷயம். காரணம், அன்றைக்கு கிருஷ்ணர் கொடுத்த வரம். கலியுகத்திலே உனக்கு ஒரு அவதாரத்தில் தினமும் ரதோத்சவம் தங்கத்தேரிலே நீங்கள் பவனி வருவீர்கள் என்று சொல்லி எனக்கு கிருஷ்ணர் கொடுத்த ஆசீர்வாத வரத்தினாலே பிரகலாத இந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய சன்னிதானத்தில் மந்திராலயத்தில் நித்தியமும் பிரகலாத ராஜாவை வந்து தங்கத்தேரில் அமர்த்தி பிரகாரத்தில் வரம் வருவார்கள். அப்பேற்பட்ட பக்தி பாகலிக ராஜாவுக்கும் பீமசேன ராஜாவுக்கும் நடந்தது. இவங்கெல்லாம் அவதார புருஷர்கள். பாமர மக்கள் அவருடைய பக்தி எப்படி இருக்கும்? கலியுகத்தில் எடுத்துப்போம். கலியுகத்தில் பக்தின்னு எடுத்தா முதல்ல கண்ணப்ப நாயர் தான் ஞாபகம். படிப்பறிவில்லாத திம்மப்பா, அவர் எப்ப பார்த்தாலும் வேட்டையாடிட்டு வந்து மாம்சங்களை சாப்பிட்டு சுட்டு சாப்பிட்ற பழக்கம். அப்போ ஒரு காட்டில் வேட்டையாடும் போது அந்த காட்டுக்குள்ளே ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறார். சிவலிங்கம் என்னன்னு தெரியாது கூட. இது என்னன்னு கேட்கிறாரு. இது நம்ம சுவாமி, நம்ம வணங்கக்கூடியதும், இவர் வந்து ஈஸ்வரன் சொல்லி சொல்றாரு. அப்படியா, நான் இதுவரை வணங்கினது இல்லைன்னு சொல்லி உடனே அவர் வணங்குறார். ஈஸ்வரன் கடவுள், கடவுள்னா அவருக்கு உயிரோட இருக்காரு, நம்ம மாதிரி இருக்காருன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு மேல அவருக்கு வந்து அந்த ஒரு அறிவு இல்லை, அவருக்கு அந்த அளவுக்கு அவருடைய மூளை வேலை செய்யல. இவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்றாருன்னு கேட்கிறாரு. ஒரு ஐயர் வருவாரு, காலையில் நைவேத்தியம் மூட்டுவார். மத்தியானத்துக்கு யார் பண்ணுவா? இந்த காட்டுக்குள்ள ஒரு நேரம் அவருக்கு நைவேத்தியம் கொடுக்கறது பெரிய பாடு, 3 நேரம் யார் கொடுப்பான்னு சொல்லி கூட வந்து சொல்றாரு. இப்போ டெய்லி பட்னியாவா இருக்காரு? ஆமா, பட்னியா தான் இருக்காரு. கூடாது, அவர் பட்னியா இருக்கக்கூடாது. நான் தினமும் அவருக்கு உணவு கொடுக்கிறேன்னு சொல்லி காலையில அவர் வந்து ஐயர் வந்து ருத்ரம் சொல்லி சமக்கம் சொல்லி அபிஷேகம் பண்ணி நைவேத்தியெல்லாம் புஷ்பங்கள்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு போவார். 12 மணிக்கு இவர் திம்மப்பா வருவார். இவருக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. அவர் கையில ஒன்றும் இல்லை, எடுத்து வரதுக்கு வில்லு அம்பு தவிர ஒண்ணுமே இல்லை. வாயிலே நீர் கொண்டு வந்து சிவன் மேலே உமிழ்வார். அதுதான் அவருக்கு அபிஷேகம். அங்கிருக்க காட்டு பன்றிகளை வேட்டையாடி அதை சுட்டு நெருப்பிலே சுட்டு அந்த இறைச்சியை கொண்டு வந்து சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணுவார். சிவன் கோவித்துக் கொள்ளவில்லை, ஒரு பக்தியே மெச்சினான். அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும். பகவான் திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் வந்து கொடுக்கும்போது இடது கண்ணில் இருந்து ரத்தம் வழிகிறது. ஐயோ, சுவாமி கண்ணு போயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்றாரு? தன்னுடைய கண்ணை தோண்டி அந்த சிவன் சிவனுக்கு வைக்கிறார். ரத்தம் வண்டியை நின்று போய்விட்டார். அடுத்த வலது கண்ணில இருந்து ரத்தம் வண்டிய ஆரம்பிச்சிச்சு. இது தீர்மானம், என்னோட இன்னொரு கண்ணை எடுத்து இவருக்கு வைக்கிறார், சுவாமிக்கு வைக்கிறார். இவர் கண்ணு தெரியாம போயும் இல்லையா? அதை பத்தி கவலைப்படல, சுவாமிக்கு நாங்க வைக்கிறேன்.
அவருக்கு கண் இல்லாமல் இருக்கக்கூடாது, ரத்தம் வரக்கூடாது. அப்போ அந்த கண் எங்கே வைக்கிறது? கண்ணை தோணுனா அப்புறம் கண்ணு தெரியும். கண் எங்கே வைக்கிறது? செருப்பு காலாலே அந்த வலது கண் இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல ஒரு அடையாளத்துக்காக செருப்பை காலம்னா அந்த இடத்துல வைக்கிறார். வச்சுட்டு வலது கண்ணன் தோண்ட போறாரு. அப்ப பகவான் தடுத்தாட்கொள்ள கண்ணப்பான்னு கூப்பிடுறாரு. போரும், நீ கண்ணெல்லாம் தோண்டாதே, அவர் உனக்கு நல்லா கண்ணு தெரியும், எனக்கு நல்லா கண்ணு தெரியும், ஆசீர்வாதம் பண்றாரு பகவான். ஏன்? அந்த பக்தி. செருப்பு காலால சிவலிங்கத்தை மிதிச்ச போது கூட பகவானுக்கு அவருக்கு தோஷம் ஏற்படலை. அவருடைய பக்திக்கு பகவான் அனுகிரகம் பண்ணார் என்பதுதான் சரித்திரம். அவர் செருப்பு காலில் விட்டால் நம்ம கொண்டே வைக்கணும்னா நம்ம இறைவிச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ண முடியாது. ஆனா அவருடைய அந்த பக்தி, வெள்ளந்தியான கண்ணலங்கவடம் இல்லாத பியூர் பிரஸ்டைன் பக்தி, பகவான் சந்தோஷமா அந்த இறைச்சியை ஏற்றுக்கொண்டார். செருப்பு காலால் வச்ச போது அவர் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். வாயில நீர் கொண்டு உமிழ்ந்த போது அந்த அபிஷேகத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் பகவான். காரணம் அவருடைய கள்ளங்கடவற்ற திட பக்தி. அவர் தான் இல்லை, நிறைய பக்தர்கள் கலியுகத்தில் கூட நிறைய இருக்காங்க. சதாசிவ பிரம்மேந்திரார் என்று நெரூர்ல ஒரு மகானுடைய அதிஷ்டானம் இருக்கிறது. அவரும் உயிரோட சமாதியில் உள்ள இறங்கினவர் தான். சிறந்த ஞானி. அவங்க அப்பா அம்மா திருமணம் ஆன உடனே அவன் அப்பா சொல்றாரு தன் மனைவியிடம், அம்மா, நமக்கு நல்ல சத்புத்திரன் பிறக்க வேண்டும். ஏன்னா சத்புத்திரன் கிடைக்கணும்னா நம்ம நிறைய தபஸ் பண்ணணும். அதனால இப்போதைக்கு நம்ம குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய எண்ணத்தை கைவிட்டு நாம் ராமநாமத்தை விடாமல் ஜபிப்போம். இந்த ராமநாமம் விடாமல் ஜெயித்து என்னைக்கு அது சித்தியாகிறதோ அன்றைக்கு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். கணவன் பேச்சுக்கு மறு பேச்சு அது பேசாத மனைவி அவர்கள். 2 பேர் உட்கார்ந்து ராம 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 ராமன் ராமஜபத்திலே மூழ்கி போயிறாங்க. சுமார் 22 வருடங்கள் விடாமல் ராமநாமம் ஜபம் செய்தார்கள். அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள். அபரோக்ஷ ஞானி அவர். அவருடைய அப்பா, இந்த நெரூர் சதாசிவ பிரம்மோட அப்பா, ஒரு தடவை ஒருத்தர் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறார். ராம் ராம் ராம்னு சவுண்ட் வருது. எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு பார்த்தா நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரோட அப்பாவோட உடம்புல இருந்து சவுண்ட் வருது. அவர் உடம்புல காது, இந்த புஜத்து பக்கம் காதை வச்சு கேட்கிறாரு. கிளீனா கேக்குது, ராம் 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 கேக்குது. இந்த பக்கம் வச்சு பாக்குறாரு, அங்கிருந்து கேக்குது. பக்தி எப்பேற்பட்ட பக்தி பாருங்க. நிறைய பக்தர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் இதுல இருக்கு. இப்ப நம்ம செய்யற பக்திக்கும் இருந்த மகானுடைய பக்திக்கும் என்ன வித்தியாசம், நம்ம எவ்வாறு செய்யணும் என்பதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். குருராஜா.